ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் வீட்டில் எப்போவுமே இட்லி பொடி இருந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சா கூட சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து இட்லி ஊற்றி நம்ம கட்டி கொடுத்துடலாம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி செவக்க. அடுத்தது 1 கப்புக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் வறுத்துட்டு, அது கூட காரத்துக்கு ஏற்ப ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் தனித்தனியாக போடுங்க. போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து பொறுன்னு உடையணும். அடுத்தது 1/4 கப்புக்கு வந்து எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதை தனியாக வச்சுக்கோங்க. அது கூட 2 பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எள்ளோட. இது கூட நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக தான் நம்ம அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டு எள்ளையும் பூண்டையும் தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் சூப்பரான இட்லி பொடி ரெடி. கண்டிப்பாக